போதி வணக்கம். நான் உங்கள் ஈரோடு உதயகுமார். பல ஜோதிட தகவல்கள் நம்முடைய நேயர்களுடைய விழிப்புணர்வுக்காக பல பதிவுகள் தொடர்ந்து காணொளிகளாக கொடுத்துக்கிட்டே வரோம். இன்றைக்கி நாம் ஆய்வு செய்யக்கூடியது ஒரு மனிதருடைய ஆயுள் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை தான். ஒரு எல்லோருக்கும் அவர்களுடைய ஆயுளினுடைய பலம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய விருப்பம் இருக்கும். இந்த ஜோதிடத்தை ஒரு ஜாதகத்தை ஆய்வு செய்துட்டு அவர்களுடைய ஆயுளை எப்படியெல்லாம் நிர்ணயம் செய்வாங்க அப்படிங்கிறது பல குறிப்புகள் இருக்குது. தெரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கும் ஒரு நன்மையான விஷயமும் கூட. நிறைய பாருங்களேன், சிறு வயதில் மரணம் நடக்கிறது அல்லது ரொம்ப அதிகமாகி மரணமே நிகழாமல் இருக்கிறது. சின்ன விஷயத்தை பாருங்கள், ஒரு சிலர்லாம் சொல்லுவாங்க, காலையில் நல்லா இருந்தாருங்க, எந்த கெட்ட பழக்கமும் இவர்கிட்ட இல்லை, நல்ல குணங்கள் இருக்குது, ஆனால் திடீர்னு இந்த வயசுலேயே இப்படி இறந்துட்டாரே இப்படி சொல்லுவாங்க. ஒரு சிலர் ரொம்ப வயசாக இருக்கும், படுக்கையாக இருப்பாங்க, உணவு கூட எடுத்துக்க முடியாது, ஆனால் உயிர் பிரியாது. இந்த மாதிரிலாம் இருக்கிறத நிறைய நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? ஆயுள் எந்த காலகட்டங்களில் எப்போ மரணம் நிகழும் அப்படிங்கிறத ஜோதிடம் பல குறிப்புகளாக நமக்கு நிறைய விஷயங்களை சொல்லிகிட்டே வருது. அதே போல் பாருங்கள், ஒருவருடைய ஜாதகத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா முதல்ல நம்ம ஆய்வு செய்கிறது 8ஆம் வீட்டை வச்சு ஆயுளை உறுதி செய்வோம். ஒருவருடைய ஜாதகத்தில் லக்னம்னு போட்டிருக்கோம், லான்னு போட்டிருக்கு இல்லையா? அந்த லக்னத்திலிருந்து 8ஆம் வீடு எப்படி இருக்குது, 8ஆம் வீட்டிற்குரிய கிரகம் என்ன பலத்தில் இருக்கார், அதெல்லாம் முதல்ல ஆய்வு செய்வோம். ரெண்டாவது, லக்னத்திற்குண்டான கிரகம் எப்படி இருக்குது, அவர் எந்த இடத்துல இருக்கார், என்ன வலுவில் இருக்கார், ஆட்சியா உச்சமா அல்லது நீச்ச பலமா, பகை வீட்டில் இருக்காரா நட்பு வீட்டில் இருக்காரா, இதையெல்லாம் ஆய்வு செய்துட்டு தான் ஒரு ஜாதகரனுடைய ஆயுளை முடிவு செய்ய முடியும். இதில் இன்னும் ஒரு குறிப்பும் இருக்குது. ஒவ்வொரு லக்னங்களாக நாம் பார்ப்போம் இல்லையா? இதில் சர லக்னம் அப்படின்னு சொல்லுவோம், ரெண்டாவதாக ஸ்திர லக்னம், மூன்றாவதாக வரக்கூடியது உபய லக்னம், இப்படி இருக்கும். இது அப்படியே வரிசையாக சொல்லிகிட்டே வருவாங்க. சர ஸ்திர உபயம், சர ஸ்திர உபயம், அப்படி 12 வீட்டுக்கு சொல்லிக்கிட்டே வரும்பொழுது சர லக்னங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது எந்தெந்த இடம்லாம் வரும்? மேசம், கடகம், துலாம், மகரம், இதெல்லாம் சர லக்னங்களில் வரும். இந்த குறிப்பை பின்னால் காணொளிகளில் எங்கே பயன்படுதுன்னு சொல்கிறேன் பாருங்களேன். சரி, ஸ்திர லக்னம் அப்படின்னு சொல்லக்கூடியது ரிஷபம், சிம்மம், விருச்சகம், கும்பம், இதையெல்லாம் ஸ்திர லக்னங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அதே போல் உபய லக்னம், உபய ராசி, எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். உபய லக்னம், உபய ராசி, இது பார்த்திங்கன்னா அந்த மூலையில் இருக்கக்கூடிய 4 ராசிகள், அதாவது மிதுனம், இந்த மூலையில் கன்னி, இந்த மூலையில் தனுசு, அந்த மேல் கார்னரில் இருக்கக்கூடியது மீனம், இந்த 4 இடமும் உபய ராசி உபய லக்னங்கள், இப்படி எடுத்துக்கிட்டே வருவோம் இல்லையா? இதில் குறிப்புகள் இருக்குது. இதை வச்சுக்கிட்டும் நம்ம ஆய்வு செய்ய வேண்டியது அவசியம். இது எந்த இடத்துல பயன்படுதுன்னா, ஒவ்வொரு லக்னக்காரர்களுக்கும் மாரகாதிபதி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாரகாதிபதியினுடைய திசை மரணத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நிறைய குறிப்புகள் இருக்குது. மாரகாதிபதியினுடைய திசையில் மரணம் நடக்கும் அப்படின்னா சின்ன வயசுலேயே மாரகாதிபதி திசை வந்துருதா, அது ஒரு குறிப்பு வேணும்ல. அப்படி சின்ன வயசுலேயே மாரகாதிபதி திசை வந்து திசையில் மரணம் அடையாதவங்க இருப்பாங்க. ஒரு சிலருக்கு நல்ல திசை நடந்துக்கிட்டு இருக்கும், ஆனால் மரணம் நிகழும். இதில் நிறைய குறிப்புகள் இருக்குது. இதை ஆய்வு செய்கிறது நிறைய விஷயங்களை நம்ம நிறைய இதற்காக நேரத்தை ஒதுக்கி தான் ஆய்வு செய்து பலன் எடுக்கிறோம். பெரும்பாலான ஜோதிஷர்கள் இந்த மரணம் தொடர்பான விஷயத்தை ஆய்வு செய்யாமல் இருப்பாங்க. ஏன்னா இது எப்போல்லாம் தொடருமோ அப்போல்லாம் என்ன ஆகும், நிறைய தடைகள் எல்லாம் வரும். இதே காணொளி நேற்று பேசினோம், ஆனால் என்ன ஆயிடுச்சு, நேற்று பேசின காணொளியில் சரியான வாய்ஸ் ரெக்கார்ட் ஆகலை. நிறைய குறிப்புகள் பேசினோம், இந்த குறிப்புகளில் வாய்ஸ் சரியாக ரெக்கார்ட் ஆகலை. இன்றைக்கி மறுபடியும் மீண்டும்
அந்த பதிவை பேசுகிறோம். அப்போது இந்த மரணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நாம் ஆய்வு செய்கின்ற பொழுதும் பேசுகின்ற பொழுதும் சில தடைகள் ஏற்படுவது அனுபவ ரீதியாகவும் உண்மைதான். சரி, சின்ன சின்ன குறிப்புகள் தெரிஞ்சு வச்சுக்கணும் இல்லையா? அதற்காக பல குறிப்புகள் பேசுகிறோம். இதை பெருசாக ஆய்வு செய்கிறதெல்லாம் தனியாக ஒரு காணொலியாக வச்சுக்குவோம். அது சூழ்நிலை அடுத்தடுத்த நிகழ்வுகளை பொறுத்து நம்ம இன்னும் மேலே கொண்டுட்டு போகலாம். சரி, இந்த மரணம்னு சொல்லக்கூடியது சரியாக மாரகாதிபதியினுடைய திசையில் நடந்துருதா அப்படின்னா, இதற்கு முதல்ல ஒரு ஜாதகரை அவருடைய ஆயுள் என்னன்னு தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம். ஒருவருக்கு தீர்க்க ஆயுள் இருக்கும், ஒருவருக்கு மத்தியம ஆயுள் இருக்கும், ஒரு சிலருக்கு அற்ப ஆயுள்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரி இருக்கும் இல்லையா? இதில் தீர்க்க ஆயுள் உள்ள ஒருவருக்கு நடுவுலையே சின்ன வயசுலேயே ஒரு மாரகாதிபதி திசை வந்தது அப்படின்னா மரணம் நடக்குமானா நடக்காது. ஏன்னா ஆயுள் தீர்க்கமாக இருக்கும். இந்த மாரகாதிபதியினுடைய திசை பெரிய அளவில் துன்பத்தை கொடுக்காது, அதாவது மரணத்தை கொடுக்காது, அப்படி எடுத்துக்கணும். சரி, ஆயுள் முடிஞ்சிருச்சு, ஆயுள் ஸ்தானம் முடிஞ்சிருச்சு. அப்போ கரெக்டாக முடியக்கூடிய சூழ்நிலையில் இந்த மாரகாதிபதி திசை நடந்தால் மரணம் நிகழும், இப்படி எடுத்துக்கணும். முதல்ல ஒரு ஜாதகருக்கு ஆய்வு செய்கின்ற பொழுது அவருடைய ஜாதகத்தை கொண்டு ஆயுள் என்ன, பூர்ண ஆயுளா மத்தியம ஆயுளா அற்ப ஆயுளாங்கிறத முதல்ல முடிவு செய்துக்கிட்டு அந்த காலகட்டத்தில் இந்த மாரகாதிபதி திசை நடக்குதா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். சரி, மாரகாதிபதி திசையெல்லாம் தாண்டி வந்துட்டேன், பூர்ண ஆயுள் இருக்குது, அப்போ எனக்கு மரணமே நடக்காமல் போயிடுமா? மாரகாதிபதி திசையெல்லாம் தாண்டிட்டு எனக்கு மரணமே நடக்காதான்னு கேட்குறவங்களும் இருப்பாங்க. ஆனால் ஒவ்வொரு திசையிலும் எல்லா திசையிலும் மாரகாதிபதியினுடைய புத்தி வரும். எல்லா திசையிலையும் மாரகாதிபதிக்கு புத்தி கிடைக்கும் இல்லையா? அப்பொழுதும் மரணம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இதை கரெக்டாக ஆய்வு செய்து பலனில் எடுத்துக்கிட்டு மாரகாதிபதி திசையா, அவருடைய ஆயுள் என்ன, என்ன லக்னத்தில் பிறந்திருக்காங்க, இப்படியெல்லாம் பல குறிப்புகள் இருக்குது. இந்த ஆய்வுகளை நாம் முழுமையாக எடுத்துக்கிட்டோம்னா ஒருவருடைய மரணத்தை சொல்ல முடியும். அதே போல் ஒரு சிலர் கேட்பாங்க, இந்த தேதி இந்த மாதம் இப்படியெல்லாம் நடந்தது, நீங்கள் 100% சொல்ல முடியுமா? யாருனாலையும் சொல்ல முடியாது. அந்த இறைவனுடைய அனுகிரகம் இருந்தால் அந்த விஷயமும் நடக்கிறது உண்டு. நிறைய ஜோதிடர்கள் அவரவர்களுடைய ஆயுள இந்த நாள்னு தீர்மானித்த நாள்லேயே ஆயுள் போனதும் இருக்குது. நாமே ஒரு குறிப்பு சொல்லியிருந்தோம், இந்த தேதி இந்த மாதம் இந்த வருடத்தில் உங்கள் அப்பாவுடைய ஆயுள் கொஞ்சம் சிறப்பு இல்லாமல் இருக்குன்னு சொன்ன தேதி அன்னைக்கு நடந்ததும் இருக்குது. ஆனால் இதை ஜோதிடம் மட்டும்னு எடுத்துக்கக்கூடாது. இது ஜோதிடத்தில் மட்டுமே இது நிகழ்ந்தது. இது கொஞ்சம் நம்ம ஒவ்வொரு காணொளிகளிலும் பேசுகிறோம் இல்லையா? தியானம் செய்யுங்க, மூச்சு பயிற்சி செய்யுங்க, இறைவனை முறையாக வழிபாடு செய்யுங்க, இப்படிலாம் சொல்லிக்கிட்டே வரோம். இந்த இறை வழிபாடு, இறைவனுடைய அனுகிரகம் இருந்தால் தான் அப்படி ஒரு விஷயம் நிகழக்கூடியதை உங்களால் சொல்லக்கூட முடியும். அப்போ ஜோதிடம்னு சொல்லக்கூடியது வெறும் கணித முறைகளில் மட்டுமல்ல, படித்ததை மட்டுமே வெளிப்பாடு பண்ணுறதுல எல்லாம் உங்களுக்கு ஒரு ரிசல்ட் வந்துடாது. அந்த இறைவனுடைய அனுகிரகமும் பூர்ணமாக வேணும். எல்லா நேரத்துலையும் உங்களால் இப்படி சொல்ல முடியுமா? நிறைய விஷயங்கள் இந்த மரணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நிறைய குழப்பங்கள் வரும். நிறைய ஆய்வுகளுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது, சொன்னவங்களும் இருக்கிறாங்க. எல்லாருக்கும் அந்த மாதிரி சொல்ல முடியுமாங்கிறதும் கிடையாது. ஆகையினால இந்த ஒரு விஷயத்தை பெருசாக ஆய்வு செய்யும் பொழுதும் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். சிறு சிறு துன்பங்கள் நிகழ்வதை உணர்ந்த பிறகு உங்களுக்கு நான் ஒரு சின்ன குறிப்பாக இந்த விஷயத்தை சொல்கிறேன். ஏன்னா பல குறிப்புகள் இருக்குது இல்லையா? ஜோதிடத்தை அப்படியே சொல்கிறதுக்கும் இந்த ஆய்வுகளுக்கு பிறகு சொல்கிறதுக்கும் நிறைய விஷயங்கள் இருக்குது. நிச்சயம் இந்த ஒரு குறிப்பை தெரிஞ்சு வச்சுக்குவோம், யாருக்கு என்ன மாதிரி ஆயுள் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பலன் சொன்னோம்னா இன்னும் நற்பலன்கள் கூடி வருங்கிறதுனால இந்த குறிப்பை பற்றி பேசுகிறோம். சரி, கடந்த 2 பதிவுகளாக நம்ம என்ன பார்த்தோம்? லக்னாதிபதி சரராசியில் நின்று 8ஆம் வீட்டிற்குரிய கிரகம் சர ஸ்திர உபயம், இந்த 3ஐயும் பார்த்தோம். அடுத்த காணொளியில் 8ஆம் வீட்டுக்குரியவன் அதே போல தான் சர ஸ்திர உபயத்தில் இருந்து அந்த 3ல் மாறி இருந்து லக்னாதிபதி ஸ்திர ராசியில் இருந்தால் என்ன பலன், இதையும் பார்த்துட்டோம். இப்போது லக்னாதிபதி உபய ராசிகள் என்று சொல்லக்கூடிய
மிதுனம், கன்னி, தனுசு, மீனம் இந்த ராசிகளில் நின்று 8ஆம் வீட்டிற்குரிய கிரகம் மாறுகின்ற பொழுது என்ன பலன் நடக்குங்கிறத பார்ப்போம். ஆயுள் சார்ந்த விஷயம் பேசுகிறோம் இல்லையா? ஆகையினால இதை ஒரு குறிப்பாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பேசுவதற்கு இன்னும் அற்புதமான விஷயங்கள் கிடைக்குங்கிறதுனால பேசுகிறோம். சரி, லக்னாதிபதி உபயராசியில் நிற்கிறார் இல்லையா? இதுக்கு தான் இப்போ பலன் பேச போகிறோம். 8ஆம் வீட்டிற்குரிய கிரகம் சரராசியில் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. லக்னாதிபதி உபயராசியிலையும் 8ஆம் வீட்டிற்குரிய கிரகம் சரராசியிலும் இருந்தால் அற்ப ஆயுள் அப்படின்னு எடுத்துக்கணும். இதை அந்த கிரகத்தினுடைய வலு, அந்த கிரகம் எந்த அளவுக்கு பலமாக இருக்குது, யோகியா இல்லை வக்ரமாகுதா, இந்த பலனையெல்லாம் எடுக்கணும். நான் ஒரு பொது பலனாக இந்த விஷயத்தை சொல்கிறேன். இந்த அற்பாயுள் இருக்கிறவங்களுக்கு தான் மாரகாதிபதி திசை சின்ன வயசில் நடந்தால் மாரகத்தை கொடுக்கும். இதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். இதை கொஞ்சம் இறை வழிபாடு, ஜாதகம் எப்படி இருக்கோ அதை பொறுத்து நிறைய விஷயங்களை ஆய்வு செய்துட்டு பேசணும். சரி, இதில் அடுத்த குறிப்பாக பார்த்தீங்கன்னா உபய ராசியில் லக்னாதிபதி நிற்கிறத தான் இப்போ பார்த்துக்கிட்டே வரோம். அந்த 4 ராசியாக மிதுனம், கன்னி, தனுசு, மீனம் இந்த 4 இடத்துல லக்னாதிபதி நின்று, சரியா, ஸ்திர ராசியில் 8ஆம் வீட்டிற்குரிய கிரகம். ஸ்திர ராசின்னு சொல்லக்கூடியது எது? ரிஷபம், சிம்மம், விருச்சகம், கும்பம். இங்கே எதுலையாவது 8ஆம் வீட்டிற்குரிய கிரகம் போய் நின்றுட்டாங்க அப்படின்னா பூரண ஆயுள். இதை நாம் கவனத்தில் எடுத்துக்கணும். ஆயுள் தீர்க்கமாக இருக்குது அப்படிங்கிறத கவனத்தில் எடுத்துக்கணும். இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் ஒரு திசை நமக்கு என்ன பலனை கொடுக்கும். மாரகாதிபதி திசைன்னு சொன்னோன்னே அவருக்கு மரணம் நடந்துரும்ல பொதுவான ஒரு குறிப்பாக முடிவெடுக்கக்கூடாது. அவருடைய ஆயுளினுடைய பலம் தெரிஞ்சிருக்கணும். ஆயுள் காரகன் எப்படி இருக்கிறாங்கிறது தெரியணும். 8ஆம் வீடு, லக்னம், இந்த விஷயங்களெல்லாம் ஆய்வு செய்துட்டு தான் மாரகாதிபதியினுடைய திசை என்ன செய்யுங்கிற பலனை சொல்கிறதுக்கே நாம் முன்ன வரணும். இதில் இன்னும் நிறைய குறிப்புகள் இருக்குது பேசுவதற்கு. நம்ம ஒரு பொது பலனாக பேசிக்கிட்டே வருவோம். சரி, லக்னாதிபதி உபயராசியில் நின்று 8ஆம் வீட்டிற்குரிய கிரகமும் உபயராசியிலேயே நின்றது அப்படின்னா இவர்களுக்கு மத்திம ஆயுள் அப்படின்னு அர்த்தம். இதை நிறைய விஷயங்களை குறிப்புகளாக பேசணும். அந்த வீடு என்ன பலத்தில் இருக்குது, 8ஆம் வீடு, அதே போல் ஆயுள் காரகன் என்ன பலத்தில் இருக்கிறார், இந்த விஷயங்கள் எல்லாம் நிறைய நம்ம குறிப்பு எடுத்துக்கிட்டே இருந்து அதை ஒரு கோர்வையாக அந்த வீட்டுக்குரிய கிரகம் நின்ற நட்சத்திரம், அதே போல் நல்ல திசை நடந்துட்டு இருக்குதுன்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம். அவன் 8ஆம் வீட்டுக்குரியவனுடைய நட்சத்திரத்தில் நின்று திசை நடத்தினா என்ன ஆகும், இதெல்லாம் ஜாதகத்தை கொண்டு ஆய்வு செய்து பலன் எடுக்க வேண்டியது அவசியம். நாம் இப்போது நமக்கு இருக்கக்கூடிய குறிப்புகள் எப்படி ஒரு மனிதனுடைய ஆயுளை நிர்ணயம் செய்கிறாங்க, அதில் எப்பெல்லாம் மரணம் நிகழும், மாரகாதிபதியினுடைய திசைன்னு சொல்லிட்டாவே மரணம் தானே, இதையெல்லாம் தான் நம்ம ஆய்வு செய்கிறோம். ஒரு தனி மனிதருடைய ஜாதகத்தை ஆய்வு செய்துட்டு பலன் எடுக்க வேண்டியது ரொம்ப அவசியமான குறிப்புகள் இருக்குது. விஸ்வ